தங்க வரதராஜன், இதுல ஒரு ஆபத்து இருக்கு. தென்னிந்தியாவுக்கு ஒரு ஆபத்து இருக்கு, தமிழ்நாட்டிற்கு ஒரு ஆபத்து இருக்கு. ஒரு மத்திய அரசு ஒரு 25 ஆண்டுகளுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையுடைய மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு திட்டத்தை அறிவிக்குது. அந்த திட்டத்தை சரியாக பின்பற்றிய மாநிலங்களுக்கு 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தண்டனை மாதிரி இந்த தொகுதி வரையறை இருக்கிறது சரியா அப்படிங்கிறத கேள்விகளை தென்னிந்தியாவிலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து முதலமைச்சர் எழுப்பிய குரல் இப்ப தென்னிந்தியாவிலேருந்தும் ஒலிக்க ஆரம்பிச்சிருக்குது. இதை பாஜக எப்படி பார்க்கிறது? உள்துறை அமைச்சர் குறையாது என்கிறார். அதற்கு என்ன ஃபார்முலா? அது டிரான்ஸ்பரன்சி இருக்குமான்னு ஒரு கேள்வியை எழுப்புறார் பிரியன். வணக்கம் சகோதரி. பிரியன் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க. இது முதல்வருக்கு தேவையில்லாத அச்சமா? நாங்க அப்படி சொல்றோம். நான் சொல்றேங்க, இவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை முதல்வர்களுக்கு. காரணம், நல்லாட்சி தந்திருக்கின்றேன், எனக்கு 2026 வாக்குதாரர்கள் மக்களை கேட்கிற இடங்கள் நிற்கின்ற திமுக அரசாங்கம் கிடையாது. நீங்க கடந்த ஒரு வாரமாக அவர் பாத்தீங்கன்னா இந்தி திணிப்பு என்ற ஒரு சட்டை அணிந்திருந்தார். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மறுசீரமைப்பு என்ற ஒரு சட்டை போட்டிருக்காங்க. இதுதான் வித்தியாசம். நான் என்ன கேக்குறேன், இந்த அரசாங்கம் பொறுப்பாக ஒருவேளை அவர் என்ன சட்டை போடணும்னு நீங்க தான் முடிவு பண்றீங்களோ? என்ன சொல்றது, மக்கள்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாது. இப்ப அடுத்த இது முறியடிக்க மக்கள்கிட்ட தம்பளமாகும். மக்கள் தம்பளான பிறகு இதை விட்டுருவார், அது அடுத்தது போவார். இதான் பிரச்சனை. சகோதரி நீங்க போய் கேட்டீங்க. உண்மையாக 1951 நம்ம ஆர்டிகல் நம்மளுடைய 80-83 கான்ஸ்டிடியூஷன் படி அன்னைக்கு 489 இருந்தது. அடுத்து 1961 522 இருந்துச்சு. அப்புறம் 1071 அது 543 ஆனது. சோ 3 கட்டமா இருந்துச்சு. அதன் பிறகு 25 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணாங்க இந்திரா காந்தி அவர்கள். அப்ப 1976 வருஷம் அவங்க சொன்னதுதான். அதாவது மக்கள் தொகையில கட்டுப்படுத்தணும், பல மாநிலங்கள் குடும்ப கட்டுப்பாடு இதெல்லாம் சரியா பண்ண பிறகு ரெகுலேட் பண்ணிட்டு 20 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம மறுசீரமைப்பு பண்ணணும்னு சொன்னது உண்மை. அது மாதிரி 2009 வாஜ்பாய் அவர்கள் வந்த பிறகு இதே விவாதம் நடக்குது மறுசீரமைப்பு சம்பந்தமாக. அப்ப பாத்தீங்கன்னா யதார்த்தம் தான். பல மாநிலங்கள் பாத்தீங்கன்னா அந்த மக்கள் தொகை கட்டுப்படுத்த மாநிலங்கள் பல மாநிலங்கள் தானே. பல மாநிலங்கள் கட்டுப்படுத்துறதுனால ஏகமத்த தீர்மானத்தை வாஜ்பாய் அவர்கள் கொண்டுட்டு இது சரிசமமாக இல்ல, அதனால இன்னும் 25 வருஷத்துக்கு கிரீஸ் பண்ணி இதை ரெகுலேட் பண்ணி அதன் பிறகு மறுசீரமைப்பு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுதான். இப்ப 2029 நடத்துகின்ற இடத்துல இப்ப இந்த அரசாங்கம் இருக்கிறது. அது ஆனா நாமளே முடிவு பண்ண எப்படி முடிவு பண்ண முடியும்? அரசாங்கம் பொறுப்போட எப்படி வாஜ்பாய் எப்படி பொறுப்போட அணுகிறாரோ அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் நம்ம நரேந்திர மோடி பொறுப்பாக அணுவார். அதான் சொல்றேன். நீங்க எந்த அளவுக்கு வச்சு முடிவு பண்ண முடியாது. முன்னாள் மத்திய அமைச்சர், நீலகிரி தொகுதி மக்களவை உறுப்பினர் ஆர் ராசா என்ன சொல்றாருன்னா, உள்துறை அமைச்சருடைய பேச்சு தெளிவா இல்ல, குழப்பத்தை ஏற்படுத்துது, குழப்பமா பேசுறாரு, இந்த ஃபார்முலா படிதான் அமல்படுத்த போறோங்க. நீங்க வெளிப்படையா சொல்லலாம்ல. முதலமைச்சர் சரி அச்சத்துல இருந்து சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அச்சத்திற்கான தெளிவை கொடுக்க வேண்டியது அச்சத்திலே பேசுறாருன்னு நீங்க சொல்லி கடந்து போயிட முடியாதுல. தெளிவை கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்க தானே இருக்கிறீங்க. இந்த ஃபார்முலா படி இப்படிதான் நாங்க சீட் ஷேரிங், இப்படிதான் தொகுதியை மறுவரையறை செய்ய போறோம்னு சொல்லலாமே. முடியாது. நான் சொல்றேன், இங்க பாரு, இது டீலிமிட்டேஷன் கமிஷன் நரேந்திர மோடி தனிப்பட்ட முறையிலோ ஒரு உள்துறை அமைச்சர்களோ அவர் என்ன சொல்றாரு, பொறுப்பாக இது குறையாது ஏறும் சொல்றாரு. இதோ டீலிமிட்டேஷன் கமிஷன் தான் இதை முடிவு பண்ணும். இது அவங்க வல்லுநர்கள்ட்ட ஆலோசனை கேட்கும். அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் மிகப்பெரிய அதிகாரம் வாய்ந்த கமிஷன். நீங்க யதார்த்தப்படுத்த கூடாது. அதுல உச்சநீதிமன்ற நீதிபதி ஜேபிசி மாதிரி அதிகாரம் வாய்ந்த கமிஷனா சார்? உச்சநீதிமன்ற நீதிபதி இருக்கலாம். அது போல தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையர் இருப்பாரு, தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பாரு, மாநில தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பாரு, அப்புறம் அசோசியேட் கமிட்டின்னு இருக்கு. அதுல 5 MP 5 MLA. சோ இவரெல்லாம் அப்புறம் வல்லுநர்கள் இப்படி பண்ணிதான் முடிவு பண்றதை பொறுத்தவர நாங்க 10ஆம் பொதுவாக பரிசுங்கிறத இந்திய ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய கட்சி. என்றால் அந்த டீலிமிட்டேஷன் நீங்க சொல்றபடி டீலிமிட்டேஷன் கமிட்டி, அதாவது தொகுதி மறுவரையறைக்கான அந்த ஆணையம் அமைக்கப்பட்டு அந்த ஆணையத்துக்கு இயங்கக்கூடிய அந்த கமிட்டி தான் இதை முடிவு பண்ண போகுது அப்படின்னா, குறையாது ஒரு கூட குறையாதுன்னு மட்டும் எப்படி உள்துறை அமைச்சர் சொன்னார்? அதையும் சொல்லி இருக்க முடியாதுல்ல. இப்ப உதாரணத்துக்கு கேட்டு இன்னைக்கு பாருங்க, இப்ப சிக்கிமோட ஒரு மக்கள் பிரதிநிதித்துவம் பாத்தீங்கன்னு சொன்னா 6 லட்சம். நீங்க ராஜஸ்தான் 30 லட்சம் பேர் ஒரு பிரதிநிதித்துவம் பண்றாங்க ஒரு எம்பி. இன்னைக்கு ஆவரேஜா தமிழ்நாடு 20 லட்சம் பேர் ஒரு எம்பி பிரதிநிதித்துவம் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன் சொன்னா, அதாவது இன்னைக்கு நீ பாராளுமன்றத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இதுவரை மறுசீரமைப்பு பண்ணல. இப்ப கேட்டா 288 இருக்க பண்ணிட்டா உடனே பாஜக ஆளுகிற மாநிலங்கள் அப்படி கிடையாது.
இன்னைக்கு பண்ண வேண்டிய இடத்துல இந்த அரசாங்கம் இருக்கிறது. அது என்ன ப்ரொசீஜர் படியோ பண்ணுங்கிறது தான். அதனால நீங்க என்ன அதுதான் ஆவரேஜா பிரியன் சார் சொல்றாரு. நீங்க சொன்னது மாதிரி இப்ப உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவிலேயே அதிக பாப்புலேஷன் உள்ள தொகுதியா நாடாளுமன்ற தொகுதிகளில் முக்கியமானது தென் சென்னை. அப்படி பார்க்கும் பொழுது நீங்க இங்க ஏற்கனவே வச்சிருக்கிற ஃபார்முலா, ஏற்கனவே நீங்க தொகுதி வரையறை பண்ணதுலயே ஒரு தொகுதியை ரொம்ப சின்ன தொகுதியாகவும் இன்னொரு தொகுதியை மிகப்பெரிய தொகுதியாகவும் நீங்க மாத்தி வச்சிருக்கிறீங்க. இதுலயே எப்படி ஃபார்முலா ஃபாலோ பண்றீங்க, எப்படி டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கறதெல்லாம் தெரியல. அப்ப இனிமேலுக்கு நீங்க பண்ண போறது எப்படியானதா இருக்குன்னு ஒரு கேள்வியையும் பிரியன் சார் வச்சார்ல. சார் நாங்க இப்ப நாட்டை ஆள்றோமா, இந்த 10 வருஷமா 6 ஆண்டு வாஜ்பாய் அவர்கள் ஆண்டார். நாங்க தான் சொல்றோம் இல்லையா, இதுல அதாவது எந்த அளவு இந்த நாட்டு மக்களுக்கு பிரதிநிதித்துவம் என்று சொன்னால் இந்திய ஜனநாயகத்தின்படி அது நடக்கும். அது நம்ம தமிழ்நாட்டை புறக்கணிச்சிருவாங்க, தென் மாநிலத்தை புறக்கணிச்சிருவாங்க, அங்க புறக்கணிச்சிருவாங்க. இதெல்லாம் அந்த அச்சம் தேவையில்லாத அச்சம்னு சொல்றேன். தேவையில்லாத பிரச்சாரம், தேவையில்லாத ஒரு வாதம் என்று நான் என்னுடைய கருத்து மாற்றுக்கிறது கிடையாது. இந்த ஜனநாயகத்தின்படி நரேந்திர மோடி அரசாங்கம் நிச்சயமாக பொறுப்போடு நாங்க ஒரு வெளிப்படைத்தன்மையோடு அது இருக்கும். நீங்க சொல்லலாம், சில தொகுதியில பாருங்க 15 லட்சம் இருக்குது, சில தொகுதியில எக்ஸீடா இருக்குது, அதான் ஆவரேஜா 20 லட்சம் இருக்குது இந்த அடிப்படையில். ஆக நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, நீங்க அச்சப்பட தேவையில்லை, அதுல எதுவுமே கிடையாது. அந்த அடிப்படை தான் சொல்றாரு. நிச்சயமாக நம்மளுடைய பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்துற ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது அது ஜனநாயகத்தின்படி வெளிப்படைத்தன்மையோடு அது இருக்கும் என்பதை மாநிலங்களுக்கு மத்திய அரசு அநீதி இழைக்கிறது, அதாவது தீங்கிழைக்கும் நோக்கத்தோட செயல்படுது அப்படின்னு குறிப்பிடுறார் சித்தராமையா. இல்லங்க, அதாவது அவருக்கு என்ன, அதாவது எங்களுடைய எதிர்கட்சி கூட்டணியை சார்ந்தவர்கள் அவர்கள் ஏதாவது மக்கள்கிட்ட குழப்பத்தை இதே அவர்கள் தான் அங்க என்னங்க, அங்க நிலைமை என்ன, நிதி நெருக்கடி தள்ளாடிட்டு கிடக்குது. கர்நாடகா ஆட்சி நடத்த முடியல, அதனால உள்கட்சி பிரச்சனை. அவர் அப்படி சொல்லிருவீங்க. இந்த பக்கம் பிஆர்எஸ் அதுதான் குற்றச்சாட்டு. நாங்க எந்த விதமான முன்னெடுப்புகள் இது பண்ணாம நீங்களா ஒரு முடிவு பண்ணிட்டு நீங்களா ஒரு தவறான கற்பனையான வாதத்தை வச்சுன்னு சொன்னா நாங்க அந்த குற்றச்சாட்டு தான் திருப்பி வைப்போம். நீங்க எங்கள் மீது வைக்க குற்றச்சாட்டு மக்கள் நலனோ அதெல்லாம் கிடையாது. பொய் பிரச்சாரம், தவறான பிரச்சாரம், அவதூறு பிரச்சாரம் அப்படின்னு நாங்க பாஜக சொல்றோம். நீங்க அவதூறு பிரச்சாரம்னு சொல்லும் பொழுது தமிழ்நாட்டுக்காரா சொல்லுங்க, நமக்கு 40 தொகுதி 43 தொகுதியா ஒருவேளை குறையல, நான் உள்துறை அமைச்சர் சொன்னதை அப்படியே எடுத்துக்கொண்டு பேசும்போது 40-43 மாறுறதுலையும் அதே உத்தரப்பிரதேசத்துக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் இப்ப இருக்கிற 80 தொகுதி 160ஆவோ 240ஆவோ மாறுறதையோ எப்படி பார்ப்பீங்க? நீங்க எப்படி தங்க வரதராஜன் எப்படி பார்ப்பார்? அதாவது சகோதரி, பல்வேறு விதமான யுகங்கள். ஒரு இதுல பாத்தீங்கன்னா 39-49 சொல்றாங்க. ஒரு இதுல ராஜஸ்தான் 25-100% மாறுங்கிறாங்க. அதாவது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துட முடியாது. நீங்க ஒரு அளவுகோல் வைக்கல. இன்னைக்கு அவங்க அந்த எந்த அடிப்படையில தான் முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நாடாளுமன்றத்துல தங்களுடைய உரிமை குரலை ஒடுக்குற குரல் அப்படின்னு சொல்றாரு. நாளைக்கு நீங்களே எம்பி ஆவறீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய நம்பர்ஸ் இருந்தா தானே நிறைய எம்பிக்கள் கிடைப்பாங்க தமிழ்நாட்டுக்கு. அந்த பார்வையில இருந்து பாருங்க. நாங்க என்ன சொல்றோங்க, குறையாது உயரும் அப்படின்னு பாஜக நம்புது, பாஜக சொல்லுது. அப்படி நாங்க சொல்றோம். ஒரே நாங்களும் ஒரு தமிழர்கள் இல்லையா? அதாவது நமக்கு ஒரு 5 எம்பி உயர்ந்துட்டு அங்க 20 எம்பி உயர்ந்தாலுமே நம்மளுடைய எண்ணிக்கைங்கிறது ஒட்டுமொத்த அளவுல மைனாரிட்டியா தானே இருப்போம். அங்க நாடாளுமன்றத்துடைய எண்ணிக்கை ஒட்டுமொத்த எண்ணிக்கையில நாம மைனாரிட்டியா இருக்க மாட்டோமா? அது தவறான விஷம பிரச்சாரம். இது ஒரு கேள்வியா கேட்டாலே எப்படி சார் அது விஷம பிரச்சாரமா மாறும்? நான் சொல்றது சகோதரி, நீங்க சொல்ல கூடாது. இததான் அவங்களும் முன்வைக்கிறாங்க. அதாவது தமிழ்நாடு முதலமைச்சரா இருக்கட்டும் அல்லது கர்நாடகா முதலமைச்சரா இருக்கட்டும், கேரளாவில இருந்த முதலமைச்சர் பினராயி விஜயனா இருக்கட்டும், இவங்க இந்த கேள்வியை தான் கேட்பாங்க. அந்த கேள்வியை கேட்டாலே உடனடியா நீங்க இது விஷம பிரச்சாரம் அல்லது அச்சத்துல பேசுறீங்க, அச்சுறுத்தலை ஏற்படுத்துறீங்க, அவதூறு பரப்புறீங்க, இப்படியான வார்த்தைகள் அதற்கான பதிலா சரியா இருக்க முடியுமா? எல்லாருக்குமான உரிமையை தானே கேட்கறாங்க அவங்க. நீங்க எந்த லாஜிக்ல பேசுறேன்னு அவர்கள்ட்ட கேளுங்க. எந்த தகவல் அடிப்படையில் பேசுறீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. நீங்க எந்த தகவல் அடிப்படையில எந்த தகவல் அடிப்படையில பேசுறாங்க அவங்கள்ட்ட கேட்டு சொல்லுங்க. அதுக்கு பாஜக ஒரு இவர்களாகவே பிரச்சாரம் வச்சுக்கிட்டு இவர்களாகவே முடிவு பண்ணிட்டு பிறகு அதுக்கு நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும்? எந்த ஒரு மாநில உரிமையும் பாஜக கேட்கிறாங்க. இந்திரா காந்தி அல்ல, காங்கிரஸ் கட்சி அல்ல, மாநில உரிமை ஒடுக்கிறதுக்கு. நீங்க கூட எதுக்கு எடுத்தாலும் நீதிபதி
இந்த சிஸ்டத்தை, அதாவது இந்த திட்டத்திற்கு நீங்கள் அனுமதி பெற்றால்தான் இந்த திட்டத்திற்கான நிதி தரப்படும்னு சொல்ற இடத்துல இருந்து எப்படி வந்து தொகுதி வரையறையில டிரான்ஸ்பரன்சியா இருப்பீங்க, நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சார்ல. எங்களுக்கு எதிரான அரசியல் ரீதியான பிரச்சாரம். நீங்க நிதிதான் 10 பேசலாம் இல்லையா உள்துறை அமைச்சர்? 10 ஆண்டுல நீங்க 1.5 லட்சம் கோடி தான் கொடுத்துருக்கீங்க. நாங்க 5 லட்சம் 5 மடங்கு கொடுத்துருக்கோம். 5.5 லட்சம் கோடி கொடுத்து சொல்லியிருக்கோமா இல்லையா? இதுக்கெல்லாம் உங்களுக்கு இது கிடையாது. உங்களுக்கு வேண்டியது கேள்வி கேள்வியில உங்களுக்கு சொல்றேன். எதிர்கட்சிகள் கேள்வி வைப்பீங்க, ஆனா புறக்கணிக்கிறதா பதில் சொல்லுங்க. உண்மையான தரவுகளோட சொல்லுவோம். அதை ஏற்க முடியும். மக்கள் தெளிவா இருக்காங்க மேடம், மக்கள் தெளிவாக இருக்காங்க. இப்ப நீங்க சொன்ன கணக்கு பாப்புலேஷன் அடிப்படையிலே அதை எடுத்துக்கலாம். கடந்த 10 ஆண்டுகள்ல மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுத்த நிதி, அடுத்த 10 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுக்கு கொடுத்த நிதியை 2-3 கால்குலேஷன்ல சொல்லலாம். மக்கள் தொகை அடிப்படையில நீங்க வந்து நிதியை ஒதுக்குறீங்க, அல்லது இங்க தேவை ஸ்கீம்ஸை நீங்க என்பவர் பண்ணும்போது வரக்கூடியது, இன்னொன்று இன்றைய விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப அந்த நிதியுடைய தொகையும் மாறுபடுதுன்னு வெவ்வேறு கால்குலேஷன்ல அதை மதிப்பிடலாமா? அந்த மாதிரி தொகுதி வரையறைய எந்த கால்குலேஷன்ல நீங்க மதிப்பிட போறீங்கிறது ஒரு கேள்வி தானே. அப்ப அதுக்கான அச்சத்தை வைக்கிறது தப்பு இல்லையே. அதாவது நீங்க எல்லாத்தையும் ஒரே அளவுகளை பார்க்க முடியாதுன்னு சொல்றேன். ஒரே அளவுகளை பார்க்காதீங்க, ஒரே தரவுகளை பார்க்காதீங்கன்னு நான் சொல்றேன்.